பெருந்தலைவர் காமராஜர் அப்படின்னு சொன்னாவே இப்போ அவர் மறைஞ்சு 50 ஆண்டு காலம் ஆச்சு. இன்னும் மக்கள் வந்து அவரை பேசிட்டு இருக்காங்க, இன்னும் அவரை தேடிட்டு இருக்காங்க. எந்த அரசியல் தலைவர்கள் வந்தாலும் அவரை பற்றி பேசாமல் ஒன்றும் கிடையாது, அவரோட ஆட்சியை கொடுப்போம்னு சொல்றது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவரை பற்றி சொல்லிட்டா கலங்கம் விளைவிச்சிட்டா மறந்துடுவாங்க, அடுத்த ஜென்ரேஷன் கொண்டு போகாமல் போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. அவர் இருக்கும்போது அவர் ஆண்ட காலத்தில் வந்து இருந்த விஷயங்கள்லாம் இவர் வந்து படிச்சிருப்பாரா தெரிஞ்சிருப்பார் அப்படின்னு தான் பார்த்தா ஒன்றுமே இல்லை. இவருக்கு எப்படி கல்வி தகுதி வந்தது அப்படின்லாம் யோசிச்சாங்கன்னா இந்த மாதிரி வார்த்தைகளையும் கிளம்பாது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்ன தான் தாத்தாவை சொன்னாலும் அவரோட இது வந்து குறையவே குறையாதுன்றது தான் உண்மை. அந்த மாதிரி இவ்வளோ வார்த்தைகளும் வந்து தடித்த வார்த்தைகளை ஒரு ஊழல் ஆட்சியை கொடுத்தவர் அப்படின்னு சொல்லி என்னென்ன வார்த்தையோ அவர் என்ன பண்ணார், அது பண்ணார், இது பண்ணார், இவங்க நாடா சமுதாயத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தாரு. இவருக்கு என்ன வரலாறு தெரியும்? சொல்லப்போனால் இவர் என்ன செஞ்சார்? தான் தாயை கூட தள்ளி வைத்து அவர் மட்டும் இருந்தவர். அவர் கூட இருந்த முருகதனுஷ்கோடின்றவர் வந்து அவரும் அது பெறாத பிள்ளை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டுகளில் வந்து 4 லட்சம் கோடி வந்து கையிருப்பு வந்து குறையா இருக்குது, கடனாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து இவங்க ஆட்சி இப்போ 4.5 லட்சம் சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 9 லட்சம் கடந்து நம்ம போயிட்டு இருக்கோம். அப்படின்னும் போது எது ஊழல் ஆட்சி என்ன சொல்ல முடியும்? மக்கள் எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்காங்க. இவரை பற்றி பேசிட்டா பெரிய ஆள் ஆகணும்னு சொல்கிற இந்த முக்தார் மாதிரி இருக்க வார்த்தைகள் வந்து வேற மாதிரி வருது, வேண்டாம்னு நினைக்கிறேன். இவரை வந்து இப்படி சொல்லி ப்ரமோட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா முழுக்க ஒரு மீடியா முன்னாடி இருந்து அவர் வந்து தன்னை பெருமைப்படுத்திக்கிறதுக்கும் அவர் வைரல் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக வர விஐபி எல்லாரையுமே கொச்சைத்தனமாக பேசி என்னவோ அவர் தான் புத்திசாலி, வரவங்கெல்லாம் முட்டாள்றதுக்கு எதுக்கு அந்த கேமரா முன்னாடி உட்காந்து நீ பேசணும்? பைத்தியம் மாதிரி இல்லை, என்ன பேசணும்னு ஒரு வரைமுறை இல்லை. வணக்கம் மேடம். வணக்கம். இப்போ பெருந்தலைவர் காமராஜர் எல்லோரும் வந்து அரசியலுக்கு வரும்போதும் சரி, எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது நாங்கள் வந்தால் காமராஜர் ஆட்சி அமைப்போம்னு சொல்லிட்டு, ஆனால் ஒரு மாமனிதர் மீது தொடர்ச்சியாக சிலர் வேண்டுமென்றே அவதூறு பரப்பி 2 சமுதாயத்திற்கிடையே மோதலை உருவாக்குறாங்க. இப்போ சமீபத்தில் அந்த யூடியூபர் முக்தார் அவருடைய பேச்சு மிகப்பெரிய இஷ்யூவை கண்டனம் தொடர்ச்சியாக தெரிவிச்சிருக்காங்க. இதை நீங்கள் பார்த்தீங்களா? உங்களுடைய இதுக்கு ரியாக்ஷன்? இல்லை, இதை பார்த்தேன். ஃபஸ்ட்டு நான் வந்து இதுக்கு பதில் சொல்லணுமா அப்படிங்கிறத நான் யோசித்தேன். ஏன்னா இது தொடர்கதையாக சில பேர் செய்யும் தவறுகளால் வந்து இது இழிவுபடுத்துறது எந்த விதத்தில் சரி அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு. இருந்தாலும் இப்போ வந்து நம்ம பெருசுப்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் நினச்சது. ஆனாலும் இதுக்கு வந்து சரியான ஒரு பதிலடி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்திலேயே நம்ம இருக்கோம் அப்படிங்கிறதும் தெரியுது. ஸோ இதுதான் விஷயம். ஆனால் என்ன தெரியும், அவர் இருக்கும்போது அவர் ஆண்ட காலத்தில் வந்து இருந்த விஷயங்கள்லாம் இவர் வந்து படிச்சிருப்பாரா தெரிஞ்சிருப்பார் அப்படின்னு தான் பார்த்தா ஒன்றுமே இல்லை. இவருக்கு எப்படி கல்வி தகுதி வந்தது அப்படின்லாம் யோசிச்சாங்கன்னா இந்த மாதிரி வார்த்தைகளையும் கிளம்பாது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு பெரிய தலைவர், அந்த தலைவருக்கு வந்து களங்கம் விளைக்கும் அவங்க பேச்சுக்கள் இருந்தாலும், ஆனால் வந்து என்ன தான் தாத்தாவை சொன்னாலும் அவரோட இது வந்து குறையவே குறையாதுன்றது தான் உண்மை. ஆனாலும் இவங்க என்னவோ கல்லடிச்சு பார்ப்போம், என்ன நடக்கட்டும் அப்படின்னு பார்க்குறாங்க. அது இன்றைக்கி எப்பொழுதும் மக்கள் மத்தியில் வந்து பதிலடி அவங்களுக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ சில நேரங்களில் வந்து அரசியல் கட்சிகளுடைய தலைவர்கள் ஒரு அட்டென்ஷன் கிடைக்கும்னு சொல்லிட்டு தேவையில்லை ஒரு லைன் சர்ச்சையாக பேசிட்டு விட்டுருவாங்க. அதுதான் கடந்த முறை நடைபெற்றது. அதுவே நீண்ட போராட்டத்திற்கு பிறகு 2 கட்சிகளிடையே சமாதானம் முடியுமே இருந்துச்சு. அப்பவும் சரி இப்பவும் சரி, ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தை ஏன் வம்புக்கு இழுக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? அதுதான் தெரியல. என்னோட பார்வைக்கு என்ன தெரியுதுன்னா, பெருந்தலைவர் காமராஜர் அப்படின்னு சொன்னாவே இப்போ அவர் மறைஞ்சு 50 ஆண்டு காலம் ஆச்சு. இன்னும் மக்கள் வந்து அவரை பேசிகிட்டு இருக்காங்க, இன்னும் அவரை தேடிட்டு இருக்காங்க. எந்த அரசியல் தலைவர்கள் வந்தாலும் அவரை பற்றி பேசாமல் ஒன்றும் கிடையாது, அவரோட ஆட்சியை கொடுப்போம்னு சொல்கிறது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவரை பற்றி சொல்லிட்டா கலங்கம் விளைவிச்சிட்டா மறந்துடுவாங்க, அடுத்த ஜென்ரேஷன் கொண்டு போகாமல் போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரில. இதை சொல்லுவாங்களே, போன கண்ணு முடிச்சுன்னா பூலோகமே இருன்றோன்னு, அந்த நினப்பில் இருக்காங்க. அதெல்லாம் வந்து தவிடுபடியாக தான் ஆகிட்டுருக்கு, இன்னும் ஆகும் தான் நான் சொல்லணும். ஸோ முக்தார் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு தான் உங்களுடைய பெரும்பாலான கோரிக்கை. காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் செல்வபிரந்தையாக இருக்கட்டும், சரத்குமார், நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் அவரை வந்து கைது செய்யணும்னு சொல்லி, ஆனால் இதுவரைக்கும் ஒரு முதல் தகவல் அறிக்கை, எந்தவித எஃப்ஐஆர் எதுவுமே போடலை, எந்த நடவடிக்கை இல்லை. இதில் இதை எப்படி பார்க்குறீங்க? என்ன பண்ணணும் உங்களுக்கு? இல்லை, அதுதான் சொல்கிறேன். இப்போ நம்ம சாதாரண ஒரு நபர் ஒருத்தங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னும் போது கூப்பிட்டு விசாரிக்கவாது செய்வாங்க. இப்போ அது எந்த கட்டத்தில் இருக்குன்னு கூட நமக்கு தெரியல. அவர் இந்த ஊரில் தான் இருக்காரா இல்லை நாடு கடந்து போயிட்டாரான்னு தெரியல. அந்த மாதிரி இவ்வளோ வார்த்தைகளும் வந்து தடித்த வார்த்தைகளை ஒரு ஊழல் ஆட்சியை கொடுத்தவர் அப்படின்னு சொல்லி என்னென்ன வார்த்தையோ அவர் என்ன பண்ணார், அது பண்ணார், இது பண்ணார், இவங்க நாடா சமுதாயத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தாரு. இவருக்கு என்ன வரலாறு தெரியும்? சொல்லப்போனால் இவர் என்ன செஞ்சார்? தான் தாயை கூட தள்ளி வைத்து அவர் மட்டும் இருந்தவர்.
அவர் கூட இருந்த முருகதனுஷ் கோடின்றவர் வந்து அவரும் அது பெறாத பிள்ளை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அவங்கக்கிட்ட சொல்லும் போது கூட பாட்டி எத்தனை வாட்டி வந்து சங்கடப்பட்டாங்கன்றது எங்கள் குடும்பத்தாராக நாங்கள் சொன்னது தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் விருதுநகரில் பார்த்தீங்கன்னா கல்யாண வீட்டுக்கு போகும்போது அங்கே இருக்க ஒரு சத்திரத்தில் தங்கிட்டு மங்களம் சொல்லிட்டு அங்கே இருக்க ஒரு சத்திரத்தில் தங்கிட்டு பாட்டி நார்மலாக வந்து ஒரு தெருவில் நடந்து வந்து அங்கே தண்ணியை பிடிச்சி முகத்தை கழுவிட்டு கோயிலுக்கு நாங்கள் போயிட்டு போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அங்கேருந்து ஒரு எம்எல்ஏ திடீர்னு வந்துட்டு இவங்களை பார்த்தாக்கா பெரியவரோட தாத்தாவோட அம்மா மாதிரி தெரியுதுன்னு சொல்லி கிட்ட வந்து பேசும்போது, ஐயா யார்கிட்டையும் சொல்லிக்க வேண்டாம், நான் வந்து இங்கே கல்யாண வீட்டுக்கு வந்தேன், அப்படியே வந்து இங்கே மாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்தமே இல்லாமல் போனாங்க. இதை தெரிஞ்சால் மக்கள் எல்லாம் சூழ்ந்துக்குவாங்க. எந்த அளவுக்கு வாழ்ந்து மறைந்தவர்கள் வீட்டில் இருக்கவங்களை எப்படி பார்த்துக்கிட்டாரு, தன் அம்மா வீட்டுக்கு வந்தால் கூட சொந்த பந்தங்கள்லாம் கிட்ட நெருங்கிறோன்னு சொல்லிட்டு எந்த ஒரு சலுகையும் இல்லாமல் ஒரு முதலமைச்சர் ஃபேமிலியாக இப்படி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் கேள்விக்குறியாக இருக்கிற ஒரு பெருந்தலைவர் தான். இந்த நாட்டுக்காக எந்த அளவுக்கு அர்ப்பணிப்பு, ஒரு விஷயத்துலையும் இந்த நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்காக மட்டும்தான் அவர் நினச்சிருக்காரு. மற்றபடி வேறு எதையுமே அவர் பொருட்படுத்தினதே இல்லை. எந்த ஸ்டேட்டுக்கு என்ன வந்தாலும் உடனே நேரு பார்க்கும்போது எதுக்காக வந்த காமராஜ், உன் மாநிலத்துக்கு எதாவது வேணும், இப்போ ஃபண்டு வந்திருக்கு, இது வந்து எங்கள் மாநிலத்துக்கு கொடுத்தா வளர்ந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு பிஹெச்எல் நிறுவனம் நம்ம சொல்லலாம். திருச்சிக்கு எந்த அளவுக்கு கட்டமைப்பு பண்ணுது, ஏன் தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து இங்கே வந்து வேலைவாய்ப்புகள் வேணும்னு சொல்லிட்டு 80% வேணும் அப்படின்னு சொல்லி போராடி பெற்று தந்தது. இதெல்லாம் சொல்லணும்னா எவ்வளோ சொல்லிகிட்டே போகலாம். நீர்ப்பாசன வசதிக்கு விவசாயிகளை பெருக்கணுன்ட்டு எத்தனை அணைகள் அவர் அந்த 9.5 ஆண்டு காலத்தில் கட்டின அணைகள் பார்த்திங்கன்னா 8 அணைகளை வந்து கட்டி முடிச்சுட்டு வெளியே வந்திருக்காரு. ஸோ ஒரு விஷயத்தையும் 40 ஆண்டு காலம் கழித்தும் இன்னும் அசையாமல் அவர் செஞ்ச விஷயத்தை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோன்றது தான் பெருமைக்குரிய விஷயம். அதுக்கப்புறம் வந்த தலைவர்கள்லாம் இந்த அளவுக்கு இத்தனை ஆண்டுகள் பண்ணியிருக்காங்க. இந்த அளவுக்குலாம் பண்ணியிருக்காங்களா? இதை நான் வந்து ஓப்பன் டாக்காகவே நான் சொல்கிறேன். எத்தனை விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். இப்போ பார்த்திங்கன்னா கடந்த ஆண்டுகளில் வந்து 4 லட்சம் கோடி வந்து கையிருப்பு வந்து குறையாக இருக்குது, கடனாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து இவங்க ஆட்சி இப்போ 4.5 லட்சம் சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 9 லட்சம் கடந்து நம்ம போயிட்டுருக்கோம். அப்படின்னும் போது எது ஊழல் ஆட்சி என்ன சொல்ல முடியும்? மக்கள் எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்காங்க. இவரை பற்றி பேசிட்டா பெரிய ஆள் ஆகணும்னு சொல்கிறேன். இந்த முக்தார் மாதிரி இருக்க வார்த்தைகள் வந்து வேறு மாதிரி வருது, வேண்டான்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து இவங்கெல்லாம் பேசுகிறதுக்கு என்ன தகுதி இருக்கும் போது அவரை சொல்கிறதுக்கு தகுதி இல்லாத ஒரு ஜென்மங்களுக்கு தக்க பதிலடி வந்து இன்னும் கொடுக்காதது ஏன் அப்படிங்கிறது இந்த அரசாங்கத்தை பார்த்து நான் கேள்வி. இப்போ தமிழகம் தாண்டி மும்பை, தாராவி உள்ளிட்ட பல இடங்களில் போராட்டங்கள் நடந்துட்டு வருது. முக்தாரை கைது பண்ணணும்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்களில் நீங்கள் எழுத்துப்பூர்வமாக எதுவும் புகார் இல்லாட்டா ஆன்லைன் வாயிலாக கொடுத்துருக்கீங்களா கம்ப்ளைண்ட்டாக, இல்லை என்ன ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கீங்க? இல்லை, இதை வந்து இங்கே நான் காங்கிரஸ் பேர் இயக்கத்தில் இருக்கிறதுனால தலைவர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் கட்சி ரீதியாக அவங்க சொன்ன விஷயத்துக்கு சவி செய்ப்பாங்க. ஏன்னா கூட்டணி இருக்கோம் நாங்கள், அதனால் எங்களுக்கு நல்ல ஒரு பதில் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால உங்களை போல் நானும் தான் காத்துட்ருக்கேன். இல்லை என்றால் நிச்சயமாக இதற்கு போராட்டம் கூட செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சார்ந்தவங்களை எல்லாமே சொல்லிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் பொறுமையாக இருங்க, அவரை வந்து நம்ம பெருசுப்படுத்த வேண்டாம்னு சொல்லி தான் அமைதியை கடந்து போகிற மாதிரி இருக்குது. ஸோ பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இது இப்போ நீங்கள் காங்கிரஸ் பேர் இயக்கத்தில் இருக்கீங்க. இது போன்ற காங்கிரஸுடைய அடித்தளமே அவர் தான். இப்போ இந்த சம்பவம் நடைபெற்று பிறகு மாநில தலைவராக இருக்கட்டும் பலர் வந்து இன்னும் குரல் கொடுக்கல. அது இப்போ தலைவர் கொடுத்தாலே எல்லோரும் கொடுத்த மாதிரி தான். ஆனாலும் இந்த குரல் வந்து இன்னும் சீக்கிரமாக கொடுத்துருக்கணும்னு ஒரு தோணுது உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட முறையில்? அப்படி கிடையாது. ஃபஸ்ட்டு இந்த வார்த்தைகள் வந்த உடனே எங்கள் சைட்லேருந்து பேசுகிற திருச்சி வேலுச்சாமி பதில் நல்லபடியாக கொடுத்தாங்க. அவங்க ஏன்னா அந்த தாத்தாவோடையே ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அடுத்த கட்டம் நான் கொடுத்துருந்தேன். அதுக்கு அன்றைக்கே வந்து தலைவர் அவர்கள் ஈவினிங் நாங்கள் பேசியிருந்தாங்க. நான் என்னோடது வந்து மறுநாள் டெலிகாஸ்ட் பண்ணதுனால அந்த தகவலை என்னால் பரிமாற முடியல. ஸோ எங்கள் சைடில் தான் இதுதான் எல்லாரோட மனநிலைமை என்ன அப்படின்னா, இவரை வந்து இப்படி சொல்லி ப்ரமோட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா முழுக்க ஒரு மீடியா முன்னாடி இருந்து அவர் வந்து தன்னை பெருமைப்படுத்திக்கிறதுக்கும் அவர் வைரல் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக வர விஐபி எல்லாரையுமே கொச்சைத்தனமாக பேசி என்னவோ அவர் தான் புத்திசாலி, வரவங்கெல்லாம் முட்டாள்றதுக்கு எதுக்கு அந்த கேமரா முன்னாடி உட்காந்து நீ பேசணும்? பைத்தியம் மாதிரி இல்லை, என்ன பேசணும்னு ஒரு வரைமுறை இல்லை. இதே மாதிரி தான் நான் சொன்னது போல் அறம் படத்தில் இருக்க இயக்குனரை கூப்பிட்டு வச்சு பேசியிருக்காரு. அது பேசும்போது சேம் இதே தான். அந்த கோபி நயனார் வந்து அந்த சமுதாய மக்கள் வந்து ரொம்ப கொந்தளிப்போடு இருக்காங்க. எங்கனாலும் பார்த்தா அடிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி. இது எனக்கு காதுக்கு வந்த செய்தி உண்மையான செய்தி இது. ஸோ அந்த அளவுக்கு இருக்குன்னா இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே வந்து குமுறுற விஷயம் எத்தனை இருக்கும்? அந்த ஃபாதரியார் சொன்ன விஷயமும் வந்து தான் அவர் சொன்னார். இந்த மாதிரி நான் சொன்ன விஷயங்கள்லாம் வந்து ஏன் முன்னாடி இதெல்லாம் பேசவே இல்லைன்னு. அப்போ இவர் வந்து வீடியோ எடுத்து முடிச்சதுக்கப்புறம் தனிப்பட்ட முறையில் இருந்து இவரோட தேவைக்கு என்ன வேணாலும் பேசிட்டு அதை கட் பண்ணி பேஸ் பண்ணுவார் போல். ஸோ இது வந்து ஊடகம் அப்படிங்கிறது வந்து ஒரு 4வது பில்லர் சொல்லுவாங்க. தாத்தா வந்து அந்த காலகட்டத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஊடகத்துக்கு முன்னாடி இருந்து அடுத்து இதெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லும் போது நட்பு ரீதியாக அங்கே உட்காந்து அவர் சொல்கிறத கேட்டுட்டு அந்த நம்பிக்கையோடு ஒரு வார்த்தை கூட
தூக்கியோ இறக்கியோ பேச மாட்டாங்க, கிளம்பி போவாங்க. திருப்பி அடுத்து சொல்லும் போது தான் அந்த வார்த்தைகள் எல்லாமே வெறும் பத்திரிகை வழியாக. அந்த மாதிரி இருந்த ஊடகங்கள் மத்தியில் இந்த மாதிரி ஒரு தருதலைகள் இருக்கும் வரையில் என்ன நடக்கும்? மற்றொரு விஷயம், இப்போ கமலிகா காமராஜரை காங்கிரஸ் கட்சி சரியாக பயன்படுத்தி கொண்டு அவளுக்கு உரிய அங்கீகாரம் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறீங்களா? கொடுத்துருக்கு. இப்போ மாநில செயலாளராக இருக்கேன். இது இல்லாமல் சொத்து பாதுகாப்பு குழுவில் வந்து அதுலேயும் ஒரு மெம்பராக இருக்கேன். இது நான் அடுத்த கட்டம் அப்படியே 1 by 1 போயிட்டுருக்கு. செய்யும் செயல்பாடுகள் வந்து என்னோட முழு முயற்சியும் நான் முன் வைக்கிறேன். அதற்குண்டான மரியாதை இருக்குது. தொடர்ந்து பயணிக்கணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் மக்கள் சேவை ஒரு பக்கம் தனிப்பட்ட முறையில் ஆச்சுறீங்க, ஒரு பக்கம் கட்சி ரீதியாக கொண்டு போயிட்டுருக்கேன். இருந்தாலும் சட்டமன்ற உறுப்பினர் அந்த மாதிரி இது ஒரு எதிர்பார்க்காங்க மக்களும் சரி. அது வாய்ப்பு எதுவும் இருக்கா வரக்கூடிய தேர்தலில்? நான் தொடர்ந்து 2 முறையும் வந்து சட்டமன்றத்து இதில் வந்து நான் பங்களிக்கணும் அப்படிங்கிறத என்னோடய சைட்லேருந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த முறையும் நான் வந்து கேட்குறதுக்கு நிச்சயமாக தயங்க போகிறது இல்லை. கேட்பது என்னுடைய உரிமை, கொடுப்பதும் கொடுக்காததும் அவர்களுடைய எண்ணம் தான் சொல்லலாம். ஸோ அதனால் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நிச்சயமாக அதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கும் நான் நம்புகிறேன். இப்போ காங்கிரஸ் கட்சியை பொறுத்தளவு ஒரு வரலாற்று மிகுந்த ஒரு கட்சி இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு. ஆனாலும் இன்னும் மத்திய அரசும் சரி, பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்டோர் தொடர்ச்சியாக நேருவையிலிருந்து தொடர்ச்சியாக விமர்சனம் பண்ணிட்டு வராங்க. காங்கிரஸ் வந்து இவ்வளோ ஆண்டுகள் ஆட்சி செஞ்சால் தான் இந்தியா வந்து இன்னும் வளரான்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 3வது முறையாக ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜக பிரதமருடைய விமர்சனம் இன்றும் நாடாளுமன்றத்தில் விமர்சனம் பண்ணிட்டு தான் இருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இல்லை, இவங்க நாங்கள் வந்து 140 ஆண்டு காலம் பழமையான கட்சி. நாங்கள்லாம் ஒன்றும் பண்ணாமல் தான் இவங்கெல்லாம் வந்துட்டாங்களா? இப்போ மோடி அவர்கள் போட்டு நிற்கிற ட்ரெஸ்லேருந்து சொல்லப்போனால் எத்தனை விஷயங்கள் சொல்லலாம். இந்த அளவுக்கு நீங்கள் வந்து வெள்ளையும் சொல்லையுமா நிற்கிறதுக்கு காரணம் யார்? அடித்தளம் விட்டது யார்? காங்கிரஸ் பேர் இயக்கம் தானே. அப்படின்னும் போது இத்தனை ஒரு குண்டு ஊசி கூட தயார் பண்ண முடியாத ஒரு சூழல் சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம எந்த நிலைமையில் இருந்தோம், கல்வி தரத்துலேருந்து, தொழிற்சாலைகள்லேருந்து, தமிழ்நாட்டிலேருந்து அடுத்த மாநிலங்கள் வரைக்கும் எந்த அளவுக்கு நம்ம நலிவடைந்திருந்தோம், அதெல்லாம் தூக்கி எடுத்தது யார்? ஸோ அதனால் இதெல்லாம் வந்து உற்று நோக்கணும். இப்போ அவங்க 3 முறையும் வந்து தொடர்ந்து அவங்க இருக்காங்கன்றதுக்காக அவங்க சொல்கிறதெல்லாம் சரின்னு நம்ம சொல்ல முடியுமா? இப்போ வரைக்கும் ஓட்டு திருட்டை பற்றி பேசுகிறோம். இதை பற்றி பேசுகிறதுக்கு மோடி அவர்களுக்கு வார்த்தையே இல்லை. அதை பற்றி பேசினாவே ஓடி ஒளிஞ்சிடுறாரு. அப்படின்னும் போது கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லாமல் இவரே ஒரு கேள்வியை எழுப்பி பதில் சொல்லிட்டா அது சரியாயிருமா? மக்கள் எல்லாரையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. தக்க பதிலடி நிச்சயமாக கொடுக்கும். இப்போ பெருந்தலைவர் குறித்து நிறைய கருத்துக்கள் தெரிவிச்சிங்க. நன்றி மேடம். நன்றி.